ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அறிவிப்பு. T20 போட்டிகளில் சுப்மன் கில்லின் தேர்வு தேவையில்லாத அணியா? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்க ஸ்போர்ட்ஸ் 7. இங்கிலாந்து தொடருக்கு பிறகு ஓய்வு எடுத்துட்டு இருக்கிற இந்திய அணி வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஆசிய கோப்பை 20 ஓவர் போட்டிகளில் களமிறங்க இருக்கிறாங்க. அந்த போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அணியில் பேட்ஸ்மேன்களை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக சூரியகுமார் யாதவும், துணை கேப்டனாக டெஸ்ட் கேப்டன் ரீசெண்டாக ஆகியிருக்கக்கூடிய சுப்மன் கில்லும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே மேலும் பேட்ஸ்மேன்களாக திலக் வர்மா மற்றும் ரிங்கு சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்களை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே மற்றும் அக்சர் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. விக்கெட் கீப்பர்களாக சஞ்சு சாம்சன் மற்றும் ஜிதேஷ் சர்மா. பந்து வீச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் மற்றும் ஹர்ஷித் ராணா. இதுதான் இந்தியாவுடைய ஆசிய கோப்பை போட்டிகளுக்கான அணி. இந்த அணியை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் இல்லாமலே இந்த அணியை உருவாக்கிவிட முடியும். காரணம், கடந்த T20 போட்டிகளில் சிறப்பான பர்ஃபார்மன்ஸுகளை காட்டியிருந்த அபிஷேக் சர்மா, அதே போல் 3 சதங்களை விளாசி இருக்கிற சஞ்சு சாம்சன், 2 சதங்களை ஒரே சீரீஸில் வெளுத்து கட்டின திலக் வர்மா, கேப்டனா ஸ்கை. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் 4 பயங்கரவே ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹர்திக் பாண்டியா நம்பர் 5ல் வந்துருவார். அதற்கு பிறகு ரிங்கு சிங் வேறு உள்ளே வருவார். ஆல்ரவுண்டராக அக்சர் பட்டேல் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக உள்ளே வந்துருவார். அதற்கு பிறகு 4 பந்து வீச்சாளர்களை நம்ம விளையாட வைப்போம். ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, தேவைப்பட்டால் ஒரு ஹர்ஷித் ராணாவோ அல்லது குல்தீப் யாதவோ விளையாடுவாங்க. இதுதான் இந்திய அணியுடைய லைனப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கில் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே செட்டில் லைனப்பாக இருந்தது. இப்போது சுப்மன் கில் துணைத் தலைவராக அணிக்குள்ளே வந்த பிறகு எந்த இடத்துல சுப்மன் கில்லை ஆட வைக்க போகிறாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பக்காவாக செட் ஆகிருக்குது. 1 டவுனில் ஒன்று சூரியகுமார் யாதவ் ஆடுவார், இல்லை திலக் வர்மா ஆடுவார். இவங்க 2 பேருடைய பொசிஷன் 3 and 4ல் ஈஸியாக ஸ்வாப் ஆகிடும். செட்டில்டாக இருக்குது. நம்பர் 5 ஹர்திக் பாண்டியாவுடையது, அதில் கை வைக்கவே முடியாது. நம்பர் 6ல் இருக்கிற ரிங்கு சிங் தான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இங்கே அங்கேன்னு கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய ஜாபுமே பெரும்பாலும் டீமுக்குள்ளே ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்கறது தான். ஸோ அதை அவர் நிச்சயமாகவே சிறப்பாகவே செய்வார். லாங் பால் அடிப்பார். அதை அவர் ப்ரூவும் பண்ணியிருக்கார். நம்பர் 7ஐ பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல். ரீசெண்டாக ஒன் டே கிரிக்கெட்டில் அக்சர் பட்டேலே நம்பர் 5 ஆட வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்தியன் டீம். அப்படி இருக்கிற சூழலில் அக்சர் பட்டேல் T20 கிரிக்கெட்டில் நம்பர் 7 ஆட போகிறாரா அப்படின்றத பார்க்கணும். மேபி ரிங்குவை நம்பர் 7 ஆட வச்சுட்டு அக்சரை ஆட வைப்பாங்க அப்படின்னு தெரியுது. இப்படி செட்டில்டாக இருக்கக்கூடிய டாப் 7க்குள்ளே ஒரு பார்ட் டைம் பவுலிங் கூட போடாத சுப்மன் கில் எங்கே இருந்து ஃபிட் ஆக போகிறாரு? ஓப்பனிங் ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மாவை கழட்டி விட்டுட்டு அந்த இடத்துல சுப்மன் கில்லை இறக்க போகிறாங்களா? இல்லை சஞ்சு சாம்சனை உட்கார வச்சுட்டு சுப்மன் கில்லை இறக்கி விட்டுட்டு ரிங்கு சிங்கு பதிலாக ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வர போகிறாங்களா? அப்படின்றது தான் கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸி செலெக்ஷன் ஆகிருந்த விஷயத்தை சுப்மன் கில்லுடைய தேர்வு ஒரு தலைவலி பிடிச்ச விஷயமா மாற்றிருக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கக்கூடிய தேவையில்லாத ஆணி அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. சுப்மன் கில் என்னதான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும், ஒன் டே கிரிக்கெட்டில் சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும், ஐபிஎல்லில் பக்காவாக கலக்கி இருந்தாலும், இந்த நேரத்தில் அவர் T20 கிரிக்கெட்டுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாகவே இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இணையாக மிடில் ஆர்டரில் விளையாடக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்துக்கலாமே. ஸ்ரேயஸ் ஐயரும் அவருடைய வீக்னஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி இருக்கிறாரு. சூப்பரான ஃபார்மில் இருக்கிறாரு. ப்ளஸ் முக்கியமான விஷயம், தேவைப்பட்டால் மிடில் ஆர்டரில் ஸ்பின்னை அடித்து விளையாடக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிளேயராகவும் இருக்கிறார். கண்டிப்பாக நாம் விளையாட போகிற ஐக்கிய அரபு அமீரகத்தில் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் கண்டிப்பாக இந்தியன் பேட்டிங் ஆர்டரை ட்ரபுள் பண்ணும். அப்படி இருக்கிற சூழலில் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி ஒரு வீரர் இருந்தாருன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஆனால் இவங்க சுப்மன் கில்க்கு போயிருக்கிறாங்க. சுப்மன் கில்லை நம்பர் 3ல் விளையாட வச்சுட்டு ஸ்கையையும் திலக்கையும் கீழே தள்ளி பேட்டிங் ஆர்டரை குழப்ப போகிறாங்களா? இல்லை திலக் வர்மாவை 2 செஞ்சுரி அடித்த திலக் வர்மாவை உட்கார வச்சுட்டு கில்லை கொண்டு வர போகிறாங்களா? சுத்தமாகவே புரியலை. இந்த டாக்டிக்ஸ் என்ன ஏது அப்படின்றது சுத்தமாகவே புரியலை. டீம் என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் லைக் டு லைக்காக சம்வாட் பேக்கப் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட்டு, ஸ்பின்னுக்கு ஸ்பின்னுன்ற மாதிரி ஒரு வாரம் செட்டில்டாக இருக்குது. ஆனால் பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, எதை எப்படி எடுக்க போகிறாங்க, யாரை எங்கே இறக்க போகிறாங்கன்றது குழப்படியாக தான் இருக்குது. ஸோ அதுலேயும் டாப் 4 உண்மையிலே கில்லுடைய இன்க்ளூஷனுக்கு பிறகு பெரிய குழப்படி அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. கில்லுடைய இன்க்ளூஷன் நம்மை பொறுத்தவரை தேவையில்லாத அணி. அந்த தேவையில்லாத அணியை இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னதான் கில் நல்ல ஃபார்மில் இருந்தாலும் அவரால் நம்பர் 6, 7லலாம் இறங்கி விளையாட முடியுமா அப்படின்றதெல்லாம் கேள்வி தான்.
ஏன்னா ரிங்கு சிங் ஃபார்ம்ல இல்ல. அந்த இடத்துல தான் கில் வந்தாகணும். அது கில் நிச்சயமா அவரே ஒத்துக்க மாட்டாரு. நான் டாப் ஆர்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லி தான் கிளைம் பண்ணுவாரு. ஸோ பிளஸ் அவருடைய ஆட்டிட்யூடும் அது வேற. அது அங்க நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் கில்ல வந்து T20 டீம்ல கொண்டு வந்திருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கில்லுடைய தேவை T20 அணிக்கு நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை நிராகரிக்கும் போதும் அவங்க சொல்லியிருந்த விஷயம் இதுதான். ஸ்ரேயாஸ் ஐயர் உடைய தேவை T20 அணிக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கில்லுடைய தேவையும் இல்ல. நீங்க அப்படி ஓப்பனருக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா, கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி குடுத்துருக்க கூடாது. கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுத்தது ஒரு பெரிய பிளண்டராவும், ஒரு குழப்படியான ஒரு விஷயமாவும் மாறியிருக்கு. ஆம், அதே மாரி வேறஸ் ஜெய்ஸ்வால் மீண்டும் அன்லக்கி தான். உண்மையிலேயே வந்து அவர் என்னதான் டெஸ்ட் கிரிக்கெட்ல ப்ரூவ் பண்ணியிருந்தாலும், அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல T20 கிரிக்கெட்லயும் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும், அவரு உண்மையிலேயே ரொம்ப ஒரு அன்லக்கி பெர்சனாவே அதுவும் அபிஷேக் சர்மா டீமுக்குள்ள வந்து மரண அடி அடிச்சு, சம்பவங்கள்லாம் செஞ்சு குயிக்காவே ஒரு 2 சதங்கள காமிச்சு, பந்தாடின பிறகு அவரு என்னதான் இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தாலும், ஆ ஜெய்ஸ்வால் வந்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரராவே மாற்றப்பட்டிருக்கிறாரு. இப்ப கில்லுடைய இன்க்ளூஷன் அவர இன்னும் மேலும் பின்ன நோக்கி தள்ளுற ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டீம் வந்து ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பேட்டிங் லைனப்ப வந்து ஃபார்ம் பண்ண போறீங்க? வித் கில் இன் த பிளேயிங் 11 அப்படின்றது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்னை பொறுத்தவரைக்கும் கில் இல்லாமலேயே நல்ல பிளேயிங் 11 இந்திய அணியால கட்டமைச்சிட முடியும். டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஒரு வீரர் வந்து பந்து வீசுற வீரரா இருந்தா நிச்சயமா நான் வந்து அவர மிடில் ஆர்டர்ல போட்டுட்டு கில்ல எடுப்பேன். அந்த ஒரு ஆப்ஷன் இந்திய அணியில பெருசா இல்ல. எக்செப்ட் திலக் வர்மா. திலக் வர்மாவையும் அவரும் ஒரு பக்காவான டாப் ஆர்டர் பிளேயர் தான். அவரையும் கொண்டு போய் கீழ வேஸ்ட் பண்றது நியாயம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும். என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ உங்களுடைய டைம் ஆ இந்த ஏசியா கப்புக்கான இந்தியன் டீம்ல இருந்து உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் பிளேயிங் 11 வித் கில்லா, வித்தவுட் கில்லா அத சொல்லுங்க. அதே மாரி பிளேயிங் 11யும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.